எந்த ஒரு வெல்த் கிரியேட்டிங் ஸ்டாக்கும் எந்த ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸும் லீனியராக ஏறிக்கிட்டே போனது கிடையாது. அதுவும் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஸ்டாக் 50% ஃபால் ஆகும். ஸோ இதில் அது மாதிரி ஃபால் ஆகும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் ஆகிடுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸை பார்த்து பேனிக் ஆகும். அஃப்கோர்ஸ் எனக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் 50% ஃபால் இருந்தால் கண்டிப்பாக கவலைப்படுவேன். அதில் வந்து நியாயம் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அது வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஃபால் வந்து ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆனதுனால ஃபால் ஆச்சா, இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும்தான் ஃபால் ஆச்சான்னு. இந்த வித்தியாசத்தை புரியாததுனால ரியாக்ஷன் வந்து தவறாக போகுது நிறைய பேருக்கு. ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆச்சுனாவே அது மோசமான கம்பெனின்னு நினச்சிடுறாங்க. எஸ், மோசமான கம்பெனிக்கும் ப்ரைஸ் ஃபால் ஆகும், குட் கம்பெனிக்கும் ப்ரைஸ் ஃபால் ஆகும். பிஎஸ்சி ஒரு எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் இன்ஃபோசிஸ் ஒரு எக்ஸாம்பிள், ஜேபி கெமிக்கல் எக்ஸாம்பிள், இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வித்தியாசங்கள். ப்ரைஸ் ஃபால் ஆகிறது, ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆகிறது ரெண்டும் வேறு வேறு.